எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 14 அதிகாரம் 6 சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஆம், டிசம்பர் 25 நாளை கிறிஸ்மஸ் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்மஸ் என்ற உடனே இப்பொழுது உங்கள் மனதில் தோன்றுகிற காரியம், அது ஒரு கிறிஸ்தவருடைய பண்டிகை என்று சொல்லி நினைக்கிறீங்க, அப்படிதானே? பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் பண்டிகை அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உரிய பண்டிகை தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது மெய்யாகவே அது உங்கள் வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்தவித மாற்றமும் கிடையாது. கன்னிமரியாள் என்கிற பெண்ணுக்கு யோசேப்பு என்பவரோடு கூட திருமண ஒப்பந்தம் பண்ணப்படுகிறது. அவர்கள் இருவரும் கூடி வாழ்வதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் கர்ப்பவதியாக அவர்கள் மாறுகிறார்கள். இதை கேள்விப்படுகிற யோசேப்பை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமான் என்று சொல்லி. யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினாலே மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் யோசனை பண்ணி கொண்டிருந்தாராம். அப்படி அவர் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, யோசேப்பே, மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கி அவளை ரட்சிப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். நன்மை செய்கிறவராகவும் பிசாசுகளை துரத்துகிறவராகவும், அதாவது பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை மீட்கவும், வியாதிகளை சுகமாக்கவும், நோய்களை குணமாக்கவும் அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதன் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பரலோகத்துக்கு போகிற வழியை ஜனங்களுக்கு போதித்தார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு இரத்தம் நமக்காய் சிந்தினார். தன் ஜீவனை கொடுத்தார். நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் வேதத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் பலியாய் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற யாவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆகவேதான் முன்பு சொன்னதை போல எந்த ஒரு பாவியான மனுஷனும், எப்பேற்பட்ட பாவியான ஒரு மனுஷனும் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னேன். ஆகவேதான் இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை என்று சொல்லி, பிரியமானவர்களே, அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. மத்தேயு 1 அதிகாரம் 23 இவ்விதமாய் வாசிக்கிறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஒரு 3 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இம்மானுவேலாகிய தேவன் இந்த நாளில் உங்களோட கூட இருந்து ஆண்டவர் நடத்த போகிறார். 3 காரியம். 1, நம் கூடவே இருக்கிற இம்மானுவேல்.
ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடிக்கு, உன்னை காத்து கொள்ளும்படிக்கு, உங்களை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களோடு இருக்கிற இம்மானுவேல் ஆகிய தேவன் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இரண்டாவதாக, நம் நடுவே இருக்கிற இம்மானுவேல். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எங்கே 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிறாங்களோ அவங்க நடுவே நான் இருக்கிறேன். கர்த்தர் நம் நடுவே இருந்தா நம்முடைய ஆக்கணைகளை அகற்றுவார். நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் நம்மை விட்டு விலக்குவார். எந்த தீங்கு நம்மை அணுகாதபடி நம்மை காத்து கொள்ளுவார். நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர். அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமசாலியாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவனாக அவர் நம் நடுவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம் நடுவே இருக்கிற பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் நடுவே இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, நமக்குள்ள இருக்கிற இம்மானுவேல். ஆமேன். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஆகவே நீ பயப்படாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமசாலியாகிய கர்த்தர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகவே நீங்க பயப்படாதீங்க. இம்மானுவேலாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்க நடுவே இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி, உங்களை அழகாய் நேர்வழியாய் கர்த்தர் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக இயேசு வருகிறார் ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.